இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 6:18. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்ற வார்த்தையின்படி நாம் அடிமைகளாய் இராமல் தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் இருக்கிறோம். ஏனெனில் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாக இருக்கின்றார். எப்பொழுதெனில் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படி தேவன் அருவருக்கிற காரியத்தை தொடாமல் அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது என்ற வார்த்தையின்படி நம் தேவனை விசுவாசியாதவர்கள் வழியில் நில்லாமல் அவர்களுக்கு விலகி தேவன் வழியில் நடந்தால் தேவன் நமக்கு பிதாவாக இருப்பார், நாம் அவருடைய குமாரர் குமாரத்திகளாய் இருப்போம். எங்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட எங்கள் பிதாவாகிய தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.